ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு, குளோபல் லெவல் அப்டேட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். இது போக நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஏஞ்சல் ஒன் பங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஏஞ்சல் ஒன் பங்கை நான் லாஸ்ட்டாட்டு பார்த்தீங்கன்னா 2 to 3 quarters வந்து ரிசல்ட்ஸ் வச்சு கண்டினியூஸாக இதை பேசிட்டு தான் இருக்கிறேன். ஏஞ்சல் ஒன் என்னைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் கான்ட்ராக்டை அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் ஒன், ஜிரோதா, க்ரோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே நெகட்டிவாக மாறிடுச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டர்ன் ஓவர், ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே எங்கேருந்து வரும்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் தான். ஏன்னா அதில் தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம் நடக்கும். அதுலேருந்து தான் இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ வரும். அதில் என்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஆப் வச்சாங்களோ அன்னையிலேருந்தே இவங்களுக்கு அது பெரிய நெகட்டிவாக மாறிடுச்சு. வேணால் நீங்கள் லாஸ்ட் 3 quarters ஏஞ்சல் ஒன்னோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் 5 year ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் CAGR growth 66% மேலே இருக்குது. 3 years ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35% மேலே இருக்குது. ஒரு நல்ல growth இருந்துச்சு. இந்த அப்டேட்னால தான் இந்த பங்கு இப்போ டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ 1515 கோடியாக இருந்துச்சு. டிசம்பர் குவார்ட்டரில் அது 1262 கோடியாக குறையுது. மார்ச்சில் 1056 கோடியாக குறையுது. ஜூனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது 1141 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ. அதே ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 423 கோடி. அடுத்தது பாதியாக குறையுது, 281 கோடி. மார்ச்சில் 175 கோடி, ஜூனில் 114 கோடி. இதுதான் அந்த ரீசனு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குகள் பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் வந்து என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறேன். இது ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2226 இருக்குது. 20 times ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ கேன் ஐ கன்சிடர் MRF அட் த ப்ரைஸ் ஆஃப் 1,50,000 ப்ரெசன்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கூகுளில் நான் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,46,800 க்ளோஸ் ஆயிருக்கு MRF. ஸோ இந்த MRF வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,48,400 வரைக்கும் போயிருக்குது. இதோட 50 ஹை பார்க்கும்போது 1,55,000. இந்த MRFோட ஏர்னிங்ஸும் பார்க்கும்போது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 times மேலே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் முடியும். ஆனால் வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்து தான். நான் பெருசாக ரிட்டர்ன்ஸ் தருமாங்கிறது $1 million கொஸ்டின். ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் பெருசாக மற்ற பங்குகள் இப்போ ஒரு வேல்யூஷன் கம்மியாக இருக்கிற பங்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வர ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வர ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போதும் இதில் கம்மியாக இருக்கும். மேபி அதில் அதிகரிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க, டெய்லி ஒரு 5%, திடீர்னு ஒரு நாள் 4% ஏறினாலும் பல்காக ஒரு அமௌண்ட் ஏறும். அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் இப்போ ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் உள்ள என்ட்ரி கொடுக்க விரும்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. 503 க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸ்டில் அதோட ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 64 கிட்ட இருக்குது. புக் வேல்யூ 4 to 6 அதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்க எவ்வளோ ரேஞ்சில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸு. ஸோ இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுதுல. 10 times மேலே அந்த புக் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகுது. P ரேஷியோ 64 கிட்ட இருக்குது. ஸோ இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் என்ட்ரியை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா ஜுவல்லரி செக்டார் ஸ்டாக்ஸில் PC ஜுவல்லர்ஸ் மட்டும் தான் 14 times ட்ரேட் ஆகுது. ஆனால் அது வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்தாக ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. இது போக PN கேட்ஜெட் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டன் எல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தி. PN கேட்ஜெட் ஜுவல்லர்ஸும் சென்கோவும் அரௌண்ட் 35 times கீழே ட்ரேட் ஆகுது. மற்றபடி தங்கமயில், கல்யாண், டைட்டன் இதெல்லாம் 60 times 80 times மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் 430 லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இதை பற்றி ஒரு நண்பர் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் அவரும் ஒருத்தர் போல். ஏன்னா நானும் இதை கன்சிடர் பண்ணிவிட்டு எப்படா மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்கை பார்த்துட்டே இருக்கிறேன். ஆக்சுவலி IPOலலாம் கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒஸ்ட்டாக மாதிரி இருக்கும். ஏன்னா இது பெருசாக மேலேயே போகல. IPO ப்ரைஸே தாண்டிச்சான்னு தெரியல. நான் 450 சம்திங்லாம் வாங்கினேன். ஒருக்கா 500 வாங்கினேன். அடுத்த டவுன் வரும்போது கொஞ்சம் வாங்கினேன். பெருசாக மேலேயே போகல அந்த பங்கு. என்னென்னா யூனியனில் ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பேங்க் தான். யூனியனில் ப்ராப்ளம் போய்ட்டுருக்கதை பேஸ் பண்ணி இந்த பேங்க் வந்து மேலே போகாமல் இருக்குது. பட் ஷார்ட் டைமில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் அந்த ப்ராப்ளம் முடிய வரைக்கும் அந்த பேங்க் மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு FMCG ஸ்டாக்ஸ் பை ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ பைனா FMCGயில் இப்போ பார்க்கும்போது ITC மட்டும் தான் பெனிஃபிட்டு. ஆனால் நீங்கள் வந்து திட்டுவீங்க, அதே தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு. HULோட வேல்யூஷன் எடுத்து பாருங்கள், பிரிட்டானியோட வேல்யூஷன் எடுத்து பாருங்கள், டாபரோட வேல்யூஷன் எடுத்து பாருங்கள், மேரிக்கோட வேல்யூஷன் எடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு, இதெல்லாம் உங்களோட ரைவல் பிஸ்னஸ், இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க FMCG செக்டரில். பட் நான் வந்து ITC தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் ஒருத்தர் 960 வச்சிருக்காரு போல், அதையும் கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட மினிமம் குவான்டிட்டி ப்ரைஸ் இதாக தான் இருக்குது. அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் பார்க்கும்போது ப்ரைஸ் டு earnings கிட்டத்தட்ட 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எக்ஸைடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 900 கீழே வரும்போது ஒரு 950 to 900 அல்லது வந்து ஒரு 900 பிரேக் பண்ணி கீழே வந்தால் கூட நல்லாயிருக்கும். அந்த ரேஞ்சில் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% விழுந்துருந்துச்சு. அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி வின் பண்ணாங்க ஆந்திராவில். அந்த டைமில் அந்த பங்கு 1600 கிட்ட போனாங்க. இது ஒன்று அந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் எல்லாம். இப்போ அதுலேருந்து டவுன் ஆகி கிட்டத்தட்ட 1900 to 1050 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூவாயிட்டு இருக்குது. பட் என்னோட கருத்து ஒரு 950 கீழே வந்தால் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து அமர்ராஜாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 28.92 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. 5 times கிட்ட ஏர்னிங்ஸில் இருந்தாலும் ப்ரைஸ் டு earnings நான் பேங்க்கில் நீங்கள் புக் வேல்யூ தான் பார்க்கணும். புக் வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 39.8 இருக்குது. புக் வேல்யூவோட கம்மியாக இருந்தாலும் கர்நாடகா பேங்க் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க்கில் என்ன ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, நான் வந்து அது 22, 23 இருக்கும்போதே நிறைய வாங்கினேன். எகெயின் ஒரு 25 கீழே போகும்போது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன் சவுத் இந்தியன் பேங்க்கில். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 25, 24, 23 அந்த ரேஞ்செலாம் வரும்போது ஸ்லோவாக பிக் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சவுத் இந்தியன் பேங்க்கில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணால் இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நிறைய பேர் கேட்குறது அது 50 times ஏர்னிங்ஸில் இருக்குது, நீங்கள் அதை போய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 50 times ஏர்னிங்ஸில் இருந்தாலும் அதோட புக் வேல்யூ எடுத்து பாருங்கள். ஸோ நீங்கள் கூகுளில் இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ் போட்டுட்டு ஸ்க்ரீனர் அதை ஃபஸ்ட்டு ஷேர் ப்ரைஸ் கீழே வரும், ரெண்டாவது ஸ்க்ரீனர் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் புக் வேல்யூவோட கீழே தான் இண்டஸ்இண்ட் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா கொடுத்த அப்டேட், இவங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த அப்ரூவலுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 crore சம்திங் பே பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் 5 to 6 years ஐ திங்க் 4 to 5 years ஆர் 5 to 6 years வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்லி வேதாந்தா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதில் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், பவர் இது போக நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் தான் அதானி குழுமமாக இவங்கள தான் வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேதாந்தா தான் வாங்க போகிறாங்க போல். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மிந்த்ரா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மு, இவங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 548 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 25ல். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6042 கோடியாக இருக்குது. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி ப்ராஃபிட்டும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் ப்ராஃபிட் 26.2 crores, அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் வந்து லாஸ்ட்டில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஃபர்டு டேக்ஸ் கிரெடிட்டில் ஒரு 137.5 crores கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. 6042 கோடி மட்டும் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்டு லாஜிஸ்டிக் சர்வீஸ் 2918 கோடி ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டோட்டல் ரெவன்யூவில் 48.3% அங்கேருந்து தான் வருது. சர்வீஸ் ரெவன்யூ 2051 கோடியாக இருக்குது. 34% ரெவன்யூ அதில் கான்ட்ரிபியூட் ஆகுது. அட்வர்டைசிங் இன்கம் 914 crores இருக்குது. 15.13% அதுலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் நீ பார்க்கும்போது ஒரு 11.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5723 கோடி எக்ஸ்பென்சஸ்க்கு பேருக்கு. அட்வர்டைசிங் காஸ்ட்டு 37% இருக்குது. 2105 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. எம்ப்ளாயி ரிடக்ஷன் 6.4% அளவுக்கு ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம், குறிப்பாக சிங்கப்பூர். ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா 650,000 இந்தியன்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து அவங்க இது டார்கெட் பண்ணியிருக்காங்க. இவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபேஷன், எத்தனிக் வியர், ஹோம் டீக்கர், இதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெலிவரின்னு பார்க்கும்போது 4 to 7 years மினிமம் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிந்த்ரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் வந்து ட்ரம்ப்டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் ரஷ்யா அண்ட் சைனா மேலே டேரக்டாட்டு சாங்ஷன் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளை பற்றி அவர் கேட்டிருக்காரு. அதாவது யூ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஐ எம் ரெடி டு கோ வென் யூ ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் சேவன். ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப், இந்த நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யாவோட ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறதை தடுக்கணும், அதாவது ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறத நேட்டோ நாடுகள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணால் தான் நான் வந்து அவங்க மேலே டேரக்டாக சாங்ஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து நவம்பரில் இந்தியாவும் வர இருக்கிறதாட்டு செய்தி. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சக்தி பம்ப்ஸ், ஆக்சுவலி 374 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. சோலார் வாட்டர் பம்ப்ஸ் ஆர்டரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34,720
ஆஃப் கிரிட் சோலார் பம்ப்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. இதோட வேல்யூ 374 கோடி. இது வந்து சக்தி பம்ப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஃப்ளிப்கார்ட்டுன்னு தெரியும், அதுவும் ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம். ஃபினான்ஷியல் 25ல் 37% லாஸ்ன்னு சொல்கிறாங்க. 1494 கோடி லாஸ் ஆகிருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 2386 கோடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்தது. இப்போ 1494 கோடியாக லாஸ் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 14% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 20,493 கோடியாக இருக்குது. ரெவன்யூன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி அட்வர்டைசிங்கில் ரெவன்யூ 27% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 6,317 கோடியாக இருந்திருக்கு. மார்க்கெட் பிளேஸ் சர்வீசஸ் 7,751 கோடி ரெவன்யூ, இதுவும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் ரெவன்யூ விழுந்திருக்குது. 6,838 கோடியிலேருந்து 4,224 கோடியாக குறைஞ்சிருக்கு. எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட் வந்து 5,178 கோடியிலேருந்து 4,748 கோடியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா 256 கோடியாக இருக்குது. ஃபினான்ஸ் காஸ்ட் ஒரு 162 கோடியாக இருக்குது. பிளாட்ஃபார்ம், லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட் எக்ஸ்பென்சஸ் இது 17,145 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், இவங்க அஸ்ஸாமில் வந்து 11 சிப் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெருசாட்டு டாடா எலக்ட்ரானிக்ஸ் தரப்பில் வந்து ஒரு பெரிய சிப் பிளான் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையை நடந்துட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ ப்ராப்ளம்ஸ் போய்ட்டு இருக்குது. ஏன்னா ஸ்னேக்ஸ், எலிஃபண்ட் இதோட தொல்லைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து வைல்ட் லைஃப் ஏரியாவில் போடுறாங்க அந்த எலிஃபண்ட், ஸ்னேக்ஸ். ஐ திங்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பிளான்ட்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அசம்பிளிங் அண்ட் டெஸ்ட், அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளிங் அண்ட் டெஸ்ட்டு, அந்த பிளான்ட்டை தான் போடுறாங்க. மாரிகோன் டிஸ்ட்ரிக்டில் போடுறாங்க, அஸ்ஸாமில். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் 76,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் வருது செமிகண்டக்டர் மிஷனில். பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செபியோட அந்த நியூ ரூல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன், நைட் வீடியோவில். ஸோ செபியோட சீஃப் துகின் கண்டபாண்டே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கு. என்எஸ்சியோட ஐபிஓ வந்து Q4 ஃபினான்ஷியல் 26ல் அந்த என்எஸ்சியோட ஐபிஓ மார்க்கெட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து என்எஸ்சிக்கு அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் விரைவில் நாங்கள் கிராண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில செட்டில்மெண்ட் ப்ரொசீஜிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த செபியோட நியூ ரூல்ஸில் சில முக்கியமானதெல்லாம் உணர்ந்திருக்காங்க. இந்த எஃபிஐஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் சில சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணும்போது இப்போ பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் வேல்யூவில் லிஸ்ட் பண்ணலாம், அப்படி சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.